வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. இந்த மழை காலத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு. வாட்ஸ்அப்பில் வந்த செய்தி தான். ஆனால் இதை நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போடணும், நம்மளுடைய ஆதரவாளர்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தப்பா நான் இதை போட்டிருக்கேன். இங்கே பாருங்கப்பா, ஏடிஎம்மில் காசு எடுக்க வந்தவர்ப்பா. நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். இந்த காசு எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போய் அவர் மனைவி பிள்ளைகளோடு இருக்காரா, இல்லை அம்மா அப்பாவோடு இருக்காரா, இல்லை யாருமே இல்லாமல் இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வேலை பார்த்துட்ருக்காரா அப்படின்னு தெரியல. ஆனால் ஒரு பணம் எடுத்துகிட்டு வரலான்னு போன மனுஷனுக்கு அந்த இரும்பு கம்பி இருக்கு இல்லையா, அதில் கரண்ட்டு பாஸ் ஆகிக்கிட்டு இருந்திருக்கு. அதை பிடிச்சி ஏறும்போது சாக்கடிச்சிருக்குப்பா. இது வந்து எங்கேயோ நடந்த கதை கிடையாது, நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் நடந்த விஷயம். இதே மாதிரி மதுரை வாயிலில் இன்றைக்கி நடந்திருக்கு. இதில் செய்தியில் நான் பார்த்தேன். இன்னொரு விஷயம்ப்பா, நம்ம அங்கே நடந்துருச்சு இங்கே நடந்துருச்சு அப்படின்னு நினைக்காம முன்னெச்சரிக்கையாக தொலைநோக்கு சிந்தனையோடு இருக்கணும்ப்பா. பிள்ளைகளை போய் எதையாவது வாங்கிட்டு வாங்கன்னு மழை காலத்தில் அனுப்பாதீங்க. எதுக்குன்னா, பிள்ளைங்க ஓரமாக வரலாம்னு சொல்லிவிட்டு அந்த கம்புங்க இருக்கும், அதாவது பிடிச்சி நடக்கிறதுக்குன்னு ஏதாவது கரண்ட் கம்பிகள் ஏதோ ஒன்று இருக்கும்ப்பா. அது இரும்பில் இருக்கலாம், ஏதோ ஒன்று. அதை நம்ம துணைக்காக விழுந்துடக்கூடாது, ஓரமாக அந்த தண்ணியில் மிதிக்காமல் போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு துணைக்கு பாதுகாப்புக்காக அந்த கம்பியை பிடிச்சி அதிலிருந்து ஏதாவது பிரச்சனை வந்துட்டால் என்ன பண்ணுறது? அப்படித்தான் மதுரை வாயிலில் நடந்திருக்கு. அவரும் பார்த்திங்கன்னா வேறு மாநிலத்தை சேர்ந்தவருங்கிறாங்க. அவர் விழுந்து கிடந்து அப்படியே ஊறி போய் அதை பார்க்கும்போது சத்தியமாக மனசு அவ்வளவு கஷ்டமாக இருந்துச்சு. அந்த பிள்ளையை பெற்று வளர்க்க அந்த தாய் தகப்பை என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்க. பொழைக்க வந்த இடத்துல இங்கே பாருங்கப்பா. வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்தாலும் எல்லாருக்கும் இது போய் சேர்ந்துருக்குமான்னு தெரியலை. அதனால தான்ப்பா இதை நம்ம சொல்லணுங்கிறதுக்கு சொல்கிறேன். ஒரு தக்காளி வெங்காயம் தானே, பக்கத்து கடை தானே, போயிட்டு வந்துடட்டும் அப்படின்னு அனுப்பாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பெரியவங்க போயிட்டு வாங்க. நீங்களும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கப்பா. கொஞ்சம் சேர்த்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி போக முடியலைன்னா முடிஞ்ச வரைக்கும் வெறும் சாப்பாட்டை ஆக்கி கூட அதுக்கு உங்களால் என்ன முடியுமோ வீட்டில் அதை வச்சு சாப்பிடுங்க. போக முடியும் அப்படின்னா ஒரே தடவை ஒரு 4-5 நாளைக்கு சேர்த்து வாங்கி வச்சுக்கோங்க. மழை நின்னா கூட நம்மளுக்கு உதவியாக தானே இருக்க போகுது. இதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ நடந்துச்சு அப்படின்னு நினச்சி சாதாரணமாக விட்டுறாதீங்க. யாருக்கு இப்படி நடக்கக்கூடாது. ஆனால் நடந்ததுக்கப்புறம் நம்ம யோசித்து இப்படி நடக்கும்னு தெரியாதுங்க, நான் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. உயிர் போனதுக்கப்புறம் எப்படி கத்தி கதறி என்னப்பா பிரயோஜனம்? இன்னொரு ஐடியா கூட இருக்குப்பா. இந்த கரண்ட் வந்துருச்சா, அதாவது கரண்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு டெஸ்டர் எடுத்துகிட்டு போவாங்கள்ல, அதை கூட கையில் வச்சுக்கிறது நல்லதுன்னு தோணுது. கரண்ட் பாஸ் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு கூட பிடிச்சிக்கலாம். அதெல்லாம் ரொம்ப சின்னதாகத்தையும் இருக்கும். அதே மாதிரி செப்பல் போடாமவும் நடக்கக்கூடாது. முன்னெச்சரிக்கையோட தொலைநோக்கு சிந்தனையோடு இருப்போம்ப்பா. எலக்ட்ரிஷியனெல்லாம் வச்சுருப்பாங்கள ஒரு டெஸ்டர், அந்த மாதிரி வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டோம்னா தேவைப்பட்டால் பயன்படுத்தலாம், இல்லைன்னா வீட்டுக்கு கொண்டு வந்துட போகிறோம். சரிங்களாப்பா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்ப்பா. அதுவரை பாய்ப்பா.